ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறீங்க. வாழைத்தண்டு ஜூஸ் வந்து குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறீங்க. இது 25 to 26 30 மினிட்ஸ் வாக்கிங்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பசங்களை ஸ்கூல் விட்டுட்டு வரும்போதே பார்க் கூட்டிகிட்டு போய் 30 மினிட்ஸ் வந்து நான் வாக்கிங் வந்து பண்ணிட்டேன். நமக்காக நம்ம வந்து ஒன் டேயில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் நமக்காக ஒதுக்கும்போது நமக்கு மற்ற வேலைகளையும் வந்து சுறுசுறுப்பாக ஆர்வமாக பண்ணுறதுக்கு தோணும். இந்த விஷயம் வந்து எல்லா லேடிஸ்க்கும் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்காக நம்ம வந்து நேரம் ஒதுக்குறதே கிடையாது. நமக்காக நம்ம நேரம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா மற்ற வேலைகளையும் நம்ம வந்து சந்தோஷமாக செய்யக்கூடிய மென்டாலிட்டி நம்மகிட்ட வந்துடும். நேற்று வாங்கின வாழைத்தண்டு இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நான் இதை எடுத்து இன்றைக்கி அடுத்த நாள் காலையில் ஜூஸ் போட போகிறேன். வச்சுட்டு எடுக்கிறேன். இதை மேலே இருக்கக்கூடிய இந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு நடுசில் உள்ள அந்த வாழைத்தண்டு இளம் வாழைத்தண்டை மட்டும் எடுத்துக்கலாம். அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சைடு கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா ராகி கூழ் காய்ச்சதுக்கு நான் வச்சுட்டேன். இடையே கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ வாழைத்தண்டு நடு சென்டர் மட்டும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. வாழைத்தண்டு இது கூட நான் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, ஒரு 4 ஸ்பூன் போல் தயிர் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்ல மையை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 கப் போல் தண்ணியும் ஆட் பண்ணி நல்ல மையை அரைச்சி எடுத்து நம்ம டீ வடிகட்டி இல்லாட்டா அந்த ஜூஸ் வடிகட்டி இருக்கும்ல அதை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம், கருவேப்பிலை ஒரு 6-7 கருவேப்பிலை, ஒரு 3 ஸ்பூன் போல் தேவையான அளவு உப்பு, தயிர் இது அவ்வளோ ஆட் பண்ணி தான் அப்புறம் 1/2 கப்பு போல் தண்ணி இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு பெருசாக இருந்தால் 1 கப்பு அந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. சைடில் நான் ராகிக்கூழும் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்மளுடைய வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைத்தண்டு ஜூஸ் வந்து குடிக்கிறதுனால ஏற்படும் நன்மைகள் என்னென்னு பார்த்துக்கலாம். வாழைத்தண்டு சாறு சிறுநீரை பெருக்கும். எனவே நீர் சுருக்கு, எரிச்சல் போன்றவை தீர இதை பருகலாம். இதை தேவையற்ற உடல் பருமனை குறைக்கும். வாரம் ஒரு முறை இதன் ஜூஸை குடிக்க சிறுநீரக கற்களை விரைவில் கரையும். இதன் குடலில் சிக்கியுள்ள முடி ஆகியவற்றை வெளியேற்றும். நெஞ்செரிச்சல் அதிகமாக இருந்தால் காலையில் வெறும் வயிற்றில் வாழைத்தண்டு ஜூஸ் குடிப்பது நல்லது. வாழைத்தண்டை சுட்டு அதன் சாம்பலை தேங்காய் எண்ணெயில் கலந்து பூசி வர தீப்புண் காயங்கள் ஆறும். நீரிழிவு நோய்களினால் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்க தினமும் வாழைத்தண்டு ஜூஸ் குடிப்பது நல்லது. வாழைத்தண்டை உலர்ச்சி பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட காமாலை நோய் குணமாகும். கல்லீரல் வலுவடையும். சிறுநீரக பாதையில் ஏற்படும் நோய் தொற்றினை குணப்படுத்த உதவும். மாதவிடாய் காலத்தில் அதிகமான இரத்தப்போக்கினை போக்க உதவுகிறது. நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் எடை குறைக்க விரும்புவோர் காலையில் 1 டம்ளர் வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கலாம். இரும்பு மற்றும் விட்டமின் B6 இருப்பதால் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அதிகரிக்க இரத்த சோகையை சரி செய்யும் உதவுகிறது. இன்சுலின் மேம்படுத்துவதில் வாழைத்தண்டு ஜூஸ் சிறப்புமிக்கது. இதனில் இரத்தத்தில் சர்க்கரை அளவு உயர்வது தடுக்கப்படும். வாழைத்தண்டின் சிறிது இஞ்சி சேர்த்து ஜூஸ் செய்து குடித்து வந்தால் வயிற்றில் உள்ள கொழுப்புகள் குறையும். இவ்வளவு நன்மைகள் வந்து வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறதுனால வாழைத்தண்டு எவ்வளோ பயன்கள்ங்கிறது வாழைத்தண்டு ஜூஸு நம்ம குடிக்கிறதுனால எவ்வளோ பயன்கள் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது 26ஆம் தேதி நான் காலையில் வெறும் வயிற்றுலேயே இந்த வாழைத்தண்டு ஜூஸை குடிச்சிட்டு வந்துட்டேன். திருப்பி 8 o'clockலேருந்து ஒரு 1 hour போல் வேறு எதுவுமே நான் சாப்பிடாம திருப்பி 8 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் சாப்பிட்றதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ராகி கூழ் தான் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். அது கூட தயிரும் ஆட் பண்ணி நான் இந்த மாதிரி சாப்பிட்டுப்பேன். அப்புறம் இடையில வயிறு பசிக்கும்போது 1 hour கேப் போட்டு திருப்பியும் வயிறு பசிக்கும்போது சாப்பிட்றதுக்கு பப்பாளி, திருப்பியும் கேப் போட்டு ஒரு 1 hour 2 hours கேப் போட்டு திருப்பி வயிறு பசிக்கும் போது சாப்பிட்றதுக்கு 2 முட்டையை பெப்பர் சால்ட்டு போட்டு இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு இடையில ஃபுல் கேப்பு ஃபுல்லாகவே வாட்டர் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்க போகிறேன். இதுதான் டே 4 என்னோட வெயிட் லாஸ் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். See you. Take care.